ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல தட்டைப்பயிரை நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறணும். இந்த பக்கம் இது வேகட்டும். இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினோன்னே தக்காளியும் போட்டு வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிட்டு இந்த புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இந்த புளியை ஊற்றிக்கிடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. தட்டைப்பயிரை தூக்கி இதில் ஊற்றணும். இப்போ தேவையான அளவு குழம்புல உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சோன்னே உப்பு பார்த்துட்டு பூண்டு நச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா இது வாய்வு பயிறு, அதனால் பூண்டு நச்சு போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். பூண்டு நச்சு போட்டு இறக்குனீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி செட்டிநாடு ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.